இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எல்லா வருஷமும் உங்க பொண்ணோட பிறந்த நாளுக்கு எங்க ட்ரஸ்டுக்கு வந்து ஆதரவற்ற குழந்தைங்களுக்கு நீங்க அன்னதானம் கொடுப்பீங்க. ஆனா இந்த வருஷம் உங்ககிட்ட இருந்து போன் எதுவும் வரல. நாளைக்கு உங்க பொண்ணோட பிறந்த நாள், அதான் நாங்களே உங்களை தேடி வந்தோம். ஆமா இல்ல, நாளைக்கு தான் தனாவோட பிறந்த நாள். மறந்து போயிட்டோம். நாளைக்கு தான் தனா பர்த்டே. ஆமா மருமகளே, இப்பதான் ஞாபகமே வந்தது. வீட்ல நடந்த பிரச்சனைகளால அதெல்லாம் எங்க ஞாபகம் இருக்க போகுது? மா, இப்ப அத ஞாபகம் வச்சுக்கிட்டா என்ன, இல்லனா என்ன? அவதான் நம்ம யாருமே வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டாள்ல, அப்புறம் எதுக்கு அவ பிறந்த நாளெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்? ஐயோ ஏய், இங்க பாருங்க, அந்த பொண்ணுக்கும் எங்களுக்கும் இப்ப எந்த சம்பந்தமும் இல்ல. ஏய் பத்மா, என்ன பேசுற நீ? எல்லா வருஷமும் தனா பிறந்த நாள் அன்னைக்கு மச்சான் அன்னதானம் பண்ணிட்டு இருக்கிறதா வழக்கம். அதத்தானே அவங்க கேக்குறாங்க. ஏன் இப்ப அதை பண்ண என்ன? ஏங்க, அவளே இல்லன்னு ஆயிடுச்சு. அவ பிறந்த நாளைக்கு மட்டும் நம்ம எதுக்கு இதெல்லாம் பண்ணணும்? இல்லங்க, அவளுக்கெல்லாம் நாங்க எதுவுமே பண்ற மாதிரி இல்ல. நீங்க கிளம்புங்க. கரெக்டா சொன்னீங்க அண்ணி. நமக்கு தான் தேவையில்லாத வீண் செலவு. குழந்தைங்களுக்கு சாப்பாடு போடுறது நல்ல விஷயம் தானே. அம்மா, இதெல்லாம் இன்னொரு நாள் கூட பண்ணிக்கலாம். ஆனா நாளைக்கு தனாவுக்குன்னு நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது. ஏய் பத்மா, அத நீ சொல்லாத, மச்சான் சொல்லட்டும். அண்ணா அமைதியா இருக்கிறதுலயே தெரியல உங்களுக்கு அவருக்கு இதுல விருப்பம் இல்லைன்னு. பெரியப்பா, ஒருத்தவங்களுக்கு சாப்பாடு போடுறதுதான் தர்மத்திலேயே பெரிய தர்மம்னு நீங்க அடிக்கடி சொல்லுவீங்க. நிறைய குழந்தைங்க ஒரு நாள் பிடிச்ச சாப்பாடை சாப்பிட்டு சந்தோஷமா இருப்பாங்கல்ல, அவங்களுக்காக இதை பண்ணலாமே. அதான் அண்ணனே அமைதியா இருக்காருல்ல, அதுதான் அவரோட பதில். இங்க பாருங்க, இந்த வருஷம் நாங்க எதுவுமே பண்ணல. நீங்க கிளம்புங்க. அப்ப நம்ம போலாம். போலாம். இந்த வருஷம் உங்க ஃபேமிலில ஏதோ ப்ராப்ளம்னு தெரியுது. இந்த வருஷம் உங்களால முடியலன்னா பரவாயில்ல சார். ஆனா கண்டிப்பா எல்லா வருஷம் மாதிரியும் இந்த வருஷமும் உங்க பொண்ணுக்காக நாங்களும் எங்க ட்ரஸ்ட்ல இருக்கிற குழந்தைங்களும் ப்ரே பண்ணிப்போம் சார். வரோம் சார். வரோம் சார்.